12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12th கெமிஸ்ட்ரியில் யூனிட் நம்பர் 6 சாலிட் ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா கால்குலேட் பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதிவுத்திறனை கணக்கிடுக. எதில் பார்த்தோம்னா எளிய கனசதுர அமைப்பு சிம்பிள் கியூபிக் எஸ்சின்னு சொல்லக்கூடியது, பொருள் மைய கனசதுர அமைப்பு பாடி சென்டர்ட் கியூபிக் பிசிசி, அடுத்தது முகப்பு மைய கனசதுர அமைப்பு ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் எஃப்சிசி. 3 வகையிலான கனசதுர அமைப்புகள் உள்ளன. அந்த 3 வகையிலான கனசதுர அமைப்புகளில் ஓரலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை நம்ம கணக்கிட்டு இருப்போம். வேறொரு வீடியோவில் அதை போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 வகை கனசதுர அமைப்புகளில் அணுக்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக அமைந்திருக்கு, அணுக்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி எவ்வளவு இருக்கு, அதாவது எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கு என்பதுதான் பொதிவுத்திறனாக நம்ம கணக்கிட உள்ளோம். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன். 100% இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல எவ்வளோ நிரப்பப்பட்டிருக்கு, எவ்வளோ காலியா இருக்கு, இதுதான் நம்ம இதில் கணக்கிட போறோம். 3 அமைப்புகள் இருக்கு, எஸ்சி பிசிசி எஃப்சிசி. 3 அமைப்புகளுமே 3-5 மதிப்பெண் வினாவாக நம்ம படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, 1 by 1 போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எளிய கனசதுர அமைப்பை நான் விளக்கம் கொடுக்க இருக்கேன். எளிய கனசதுர அமைப்புல அணுக்கள் எங்க அமைந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மூலையில மட்டும் அமைந்திருக்கு. ஒரு மூலையில இருக்கிற அணு மற்றொரு மூலையில இருக்கிற அணுவுடன் ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிற மாதிரி நான் படம் வரைஞ்சிருக்கேன். சரி, ஒரு மூலையில இருக்கிற அணுவும் மற்றொரு மூலையில இருக்கிற அணுவும் ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்கிற அந்த இணைப்பு விளிம்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல எட்ஜ் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த எட்ஜ் லென்த் கியூபிக் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நீளம் ஏ, அகலம் ஏ, உயரம் ஏ. அப்போ அந்த ஏ அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஏ எதுக்கு சமமா இருக்கு பாருங்க. அங்க இந்த முதல் கோலத்துடைய ஆஃப் ரேடியை, அதாவது ஆஃப் சர்க்கிள் நமக்கு ரேடியை, இன்னொரு ஸ்பியருடைய ஆஃப் ரேடியா இருக்கு. அப்போ ஆர் பிளஸ் ஆர் 2r. ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 1ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. எட்ஜ் லென்த் ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. அப்போ ஆர் எவ்வளோ, ரேடியஸ் எவ்வளோ, a/2, ஆஃப் ஆஃப் எட்ஜ் லென்த். ஸோ இதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மார்க் கிடைக்கும். அடுத்து என்ன செய்யணும், வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் ஒரு கனசதுரத்துடைய கன அளவு என்ன, கனசதுர அலகுக்கூட்டுடைய கன அளவு என்ன அப்படின்னா, கனசதுரம் அப்படின்னு சொல்லும் போது நீளம் அகலம் உயரம் சமமா இருக்கும். அது எதுக்குன்னா இங்கே நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஏ பெருக்கல் ஏ பெருக்கல் ஏ, ஏ கியூப். அதுதான் 2வது பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம். அடுத்தது 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கால்குலேட் பண்ணணும். அதாவது கோலத்துடைய கன அளவை கண்டுபிடிக்கணும். கோலத்துடைய கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நீங்க 10th படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல. 4/3 πr கியூப். ஸோ அதை தான் நம்ம அடுத்தது அங்கே ஃபார்முலா எழுதியிருக்கோம். 4/3 πr கியூப். ஸோ அந்த வட்டம் அது மேலே போனதுனால மறையுது. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம ஆறு மதிப்பை பிரதிடுங்க. இது மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். சரி, ஆறு மதிப்பை பிரதிடுங்க. அப்போ அந்த 4 அப்படியே எழுதிங்க, பை 3 அப்படியே எழுதிங்க, பை அப்படியே எழுதிங்க, ஆறுக்கு பதிலாக a/2ன்னு பிரதிடுங்க. பவர் அப்படியே இருக்கட்டும், ஹோல் கியூப். இப்போ அடுத்தது இதை சுருக்குங்க. அப்போ 4/3 பை a/2 ஹோல் கியூப்னா என்ன அர்த்தம், a/2 இன்ட்டு a/2 இன்ட்டு a/2. ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 2 2 4, ஒரு மேலே ஒரு 4, கீழே 2 2 அடிச்சிடுங்க. அடிச்சுட்டா மிச்சம் கீழே ஒரு 2 இருக்கும். அந்த 2யும் 3யும் பெருக்குனா 6. அப்புறமா 4 போயிடுச்சு, கீழே 2 2 போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது, πa³ by 6
கண்டுபிடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சீங்கன்னா, இது 5 மார்க் கொஸ்டினா வந்தா, நமக்கு மார்க் எப்படி குடுப்பாங்கன்றத தெரிஞ்சுங்க. இதுக்கு ஒரு 1/2 மார்க். இதுக்கு ஒரு 1/2 மார்க். ஸோ இந்த டோட்டல் பார்ட் இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு 1/2 மார்க். ஆர் சப்ஸ்டிடியூஷனுக்கு 1/2. ஸோ அடுத்தது இதுக்கு ஒரு 1/2. இது வரைக்கும் 2 மதிப்பெண் வரும். சரி, அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு கோலத்துடைய கன அளவை கண்டுபிடிச்சு முடிச்சிருக்கோம். எலி கனசதுரத்துல எத்தனை கோலங்கள் இருக்கு? ஒரு அலகுக்கூட்டுல ஒரு கோலம் தான் இருக்கு. ஒரு அணு தான் இருக்கு. அப்படின்றத நம்ம கணக்கீடு செய்திருக்கோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் பை இட் ஷேரிங் அப்படின்னு போட்டு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். அப்போ 8 கார்னர்ஸ், அப்போ 8/8 ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருப்போம். அதுதான் அடுத்த ஸ்டெப்ல நம்ம மென்ஷன் பண்ணி வந்திருக்கோம். பாருங்க, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போக போறோம். கோலத்துடைய கனளவு கண்டுபிடிச்சிட்டோம். V ஈக்குவல் டு πa³/6. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் வந்து இன் சிம்பிள் கியூபிக் 1. அதனால 1 மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ டோட்டல் வால்யூம் என்னது? அதே தான் 1 × 1 1. அப்போ 1 × πa³/6. ஆன்சர் வந்து πa³/6. சரி, இப்போ இதை எழுதிட்டோம். இதுக்கு மார்க் உண்டா அப்படின்னா, மார்க் இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ண போறதில்ல. நம்ம டைரக்டா டோட்டல் இப்போ அடுத்து போயிடுவோம் ஃபார்முலா. அதாவது பேக்கிங் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஸோ இப்போதான் முக்கியமான மார்க் இருக்கு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஆன்சருக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். இது பேக்கிங் எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் சொல்லத்தினால 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஃபார்முலாவில் இன்ட்டு 100 இருக்கும். அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர்ஸ் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. சரி, இப்போ டோட்டல் வால்யூம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் டோட்டல் வால்யூமு. அப்போ அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல்லு கியூபிக் யூனிட் செல், அப்போ அது a³ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க இன்ட்டு 100. ஸோ இதை இப்போ இந்த a³ இந்த a³ போயிடும். அப்போ π/6 × 100 இதான் இருக்கும். 100π/6 அவ்வளோதான். சரி, அதை நீங்கள் பைக்கு வேல்யூ என்னது? 3.14. 3.14 100ஆல் பெருக்குனீங்கன்னா 314. 314 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 300ல் எத்தனை 6 இருக்கு? 56. 14ல் 2 6. அப்போ 52. அப்போ ஆன்சர் 52. ஆன்சர் 52. இன்னும் ரிமைனிங் சம்திங் 2 இருக்குல்லவா? அப்படி போனீங்கன்னா 52.3333ன்னு வரும். புத்தகத்தில் 52.38 இருக்கிறதுனால இப்படி கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோதான். 5 மார்க் எளிமையாக வாங்கிடலாம். படிங்க. ஸோ இதே போல் பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கும் கால்குலேட் பண்ணுவோம்.